8th Max Chapter 3 Algebra Exercise 3.2 first sum fill in the blanks. First வந்து இங்கே வந்து m/4க்கு அப்புறம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதாவது n³ வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போது இந்த பக்கம் 1 2s are 2 9 2s are 18. அப்போ இங்கே என்ன வரும்னா 9 வரும். சரிங்களா? அடுத்தது இங்கே m/4 m டேர்ம் இருக்குது. n³ டேர்ம் மிஸ்ஸிங். இங்கே என்ன இருக்குன்னா கீழே n³ இருக்குது, இங்கே n/5 இருக்குது. அதாவது இங்கே m வந்து மிஸ்ஸிங், கீழே n³ இருக்குது, இங்கே n/5 இருக்குது. n/5 இருக்குது. அப்போ இங்கே n/8 வந்தால் இங்கே கட் கொடுத்தீங்கன்னா இங்கே 5 வந்துடும். அப்போ இங்கே என்ன டேர்ம் மிஸ்ஸிங்னா n/8 தான் மிஸ்ஸிங். சரிங்களா? அடுத்த சம் வந்து செகண்ட் சம். n/8 வந்தால் 8லேருந்து 3 போனால் 5 இங்கே ஈக்குவலைஸ் ஆகிடுது. அப்போ இங்கே என்ன வரும்னா n/8 தான் வரும். அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தது செகண்ட் சம்மில் வந்து l/4 m/5 n/இங்கே பவர் மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து m/பவர் மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த பக்கம் எல்லாமே l³ m² n கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டேர்ம் மிஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு வந்து இங்கே l/4 இருக்குது, இங்கே l இருக்குது, இங்கே வந்து l³ கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே l கட் பண்ணால் l³ அப்போ ஈக்குவலைடு ஆகிடுது. அடுத்தது m டேர்ம் எடுக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா m/5, இங்கே m/ சம்திங் ஏதோ டேர்ம், இங்கே வந்து m². அப்போது இங்கே வந்து m² வரணும். அப்போ இங்கே m5லேருந்து எத்தனை 3 போணுச்சுன்னா அங்கே m² வந்துடும். அப்படி தானே? m/5 - 3 = m/2. அப்போ இங்கே மிஸ்ஸிங் டேர்ம் நம்மளுக்கு என்னதுன்னா 3. சரிங்களா? இங்கே 3 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே என்ன டேர்ம் இங்கே என்ன ஆன்சர்னால் 3 போட்டிங்கன்னா m-லேருந்து 5 3 போனால் 2 இங்கே ஈக்குவலைஸ் ஆகிடுது. அடுத்தது இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, அடுத்த சம்மில் வந்து n/ சம்திங், கீழே வந்து n/6 இருக்குது, இங்கே வந்து l³ இருக்குது. அப்போது இங்கே வந்து ஏதோ எது 3 வரணும். இங்கே வந்து n/6, இங்கே வந்து என்ன வரணும்னா இங்கே n இருக்குது. அப்போ இங்கேயும் n ஈக்குவலைஸ் ஆகும். அப்போ இங்கே n/7 இருந்தால் n/7லேருந்து 6 போயிடுமா, அப்போ இங்கே n வந்துடும். அப்போ இங்கே மிஸ்ஸிங் வேர்டு வந்து n/7. n/லேருந்து n/6 போச்சுன்னா n ஈக்குவலைஸ் ஆயிரும். அப்போது இங்கே n/7, இங்கே m³. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ஆகிட்டு இங்கே என்ன வரணும் 2 மட்டும் ஆஃப் மட்டும் மிஸ்ஸிங். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 2 1/2 மிஸ்ஸிங் ஆகுதுல்ல கான்ஸ்டன்ட் டேர்மில். அப்போ இந்த 1/2 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து 1/2 தான் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் கீழே 2 போட்டுக்கிறோம். அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து a/4 b/5 c டேர்ம் மிஸ்ஸிங், இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் மிஸ்ஸிங், b/4 மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் மிஸ்ஸிங் கண்டுபிடிப்போம். 1 6 are 6 7 6 are 42. அப்போ இங்கே 7 வந்துடும். ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது a/4 b/5, இங்கே என்ன மிஸ்டர் மிஸ்ஸிங்னா c². இங்கே c² இருக்குது, அதனால் இங்கே என்ன வரும் c² வரும். அடுத்தது வந்து b/4 b/பவர் மிஸ்ஸிங், இங்கே b/5 இருக்குது, கீழே வந்து b/2 இருக்குது. அப்போ இங்கே b/5 இங்கே b/5ல் கட் கொடுத்தீங்கன்னா b/3 வரும். அப்போ இங்கே என்ன வரும் 3 வரும். தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிட்டு செகண்ட் சம் பார்க்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 8x³ y டிவைடட் 4x² 2xy கேட்டிருக்காங்க. நம்ம இது கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 8x³ y by 4x². இப்போ x²க்கும் x³ கட் கொடுத்தா x வரும். 1 2s are 2 4 2 4s are 8 1 4s are 4. இப்போ இங்கே என்ன வரும் 2xy இது வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா ட்ரூ. அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7ab³ டிவைடட் 14ab = 2b² கொடுத்துருக்காங்க. இப்போ 7ab³ by 14ab 1 7s are 7 2 7s are 14 a கட் கொடுப்போம். இங்கே b². இப்போ இங்கே என்ன வரும்னா 1/2 b² வரும். நம்மளுக்கு 2b² வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா ஃபால்ஸ். செகண்ட் ஒன் ஃபால்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.